தமிழக அரசுக்கு எதிரான கமல்ஹாசனின் பேச்சு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் என்ன பார்க்கலாம். இப்போ ஒரு சில தினங்களாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழக அரசை விமர்சித்து பேசியதால் அமைச்சர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கார்கள். இந்திய ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் அரசியலுக்கு வரலாம். கமலஹாசன் வர்றதுனால எந்த தப்பும் கிடையாது, வரட்டும். அவருக்கு என்னுடைய ஆதரவு. கமலஹாசன் பொறுத்தவரை மத சார்பற்ற எண்ணம் கொண்டுள்ளார் என்பதை அனைவரும் அறிந்ததே. எனவே அனைத்து மதமும் மனிதநேயத்தை கடைபிடிக்க கூறியுள்ளது. இந்திய அரசியலை பொறுத்தவரை மத சார்ந்த எண்ணம் ஒருபோதும் தேவையில்லை. மதச்சார்பற்ற அரசியல்வாதிகள் மட்டுமே இந்நாட்டிற்கு தேவை. கமல் சாரோட அரசியல் பேச்சு ரஜினி சாரோட அரசியல் வருகையை மழுங்கடிக்கிற முயற்சியாக தான் தெரியுது. எதுக்காக சொல்றேன்னா, அவரோட பேட்டியில முதலில் நான் தான் சிஸ்டத்தை பத்தி ரஜினிக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முதல் பந்தையே ரசிகர்களை நோக்கியும் மக்களை நோக்கியும் திருப்பி விடுறாரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்ல போராடுவாராங்கிறது $1 மில்லியன் கேள்விதான். தற்போதுள்ள சூழ்நிலையில் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறந்தது. அவர் மேலே ஏந்திருக்கிற விமர்சனத்துக்கு தான் அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு. மற்றபடி கமல்ஹாசன் ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனைவாதி. அவர் அரசியலுக்கு வருவது ரொம்ப சிறந்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது நல்லது. வரலனாலும் எங்கள் ஆதரவு எப்பவும் அவருக்கு இருக்கும். அவர் ஊழலை பற்றி கேட்ட கேள்விக்கு அமைச்சர்னால பதில் சொல்ல முடியல. அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அவருக்கு அரசியலை பற்றி என்ன தான் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதோட அவருக்கு எவ்வளோ தெரியும். எங்கள் கமல் சார் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்.